தற்போது வந்துள்ள அண்மை செய்தி, காரையார் மற்றும் சேர்வலாறு அணைகளிலிருந்து உபரிநீர் திறப்பு மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இரு அணைகளிலிருந்தும் வினாடிக்கு 30,000 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் தருவதற்காக இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் தங்கம். கண்ணன், வணக்கம் கண்ணன். இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். ஆற்றங்கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதா? இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். வணக்கம். தற்போது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக நேற்றிலிருந்து தென் மாவட்டங்களில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பரவலாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் அணைகளுக்கு நீர்வரத்தானது காலையிலிருந்து தொடர்ந்து அதிகரித்து வண்ணம் உள்ளது. தற்போது மாலை 3 மணி நிலவரப்படி தற்போது மாலை 4 மணி நிலவரப்படி இரு அணைகளுக்கும் சுமார் 30,000 கன அடி நீர்வரத்தானது காணப்படுகிறது. அதாவது சேர்வலாறு காரையார் அணைகளுக்கு சுமார் 30,000 கன அடி நீர்வரத்து காணப்படுகிறது. இந்த நீரானது உபரி நீராக சேர்வலாறு அணையிலிருந்து 30,000 கன அடி நீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் இந்த அணைகளுக்கு கீழே உள்ள அகஸ்தியர் அருவி, பாபநாசம் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த திருவள்ளூர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீரானது சுற்றியுள்ளது. தொடர்ந்து விகேபுரம் நகராட்சியினர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஒலிபெருக்கி மூலமாக கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். தொடர்ந்து ஆற்று பகுதிகளுக்கு யாரும் செல்லவோ வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் தொடர்ந்து இன்னும் தாமிரபரணி ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி கண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.